அப்ப 4 ஒரு 2ஆம் வீட்டுக்கு வரும்போது ஒரு வீடு மாற்றமோ, வீடு வாங்கக்கூடிய அமைப்போ, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வோ, அல்லது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்போ ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது பழைய வண்டி ஏதாவது இருந்தா அதெல்லாம் போட்டுட்டு புதிய வண்டிகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதம் வரக்கூடிய பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய அசட்டாக இருக்க போகுது அப்படிங்கறதா உண்மை. அப்ப அவரே 11ஆம் அதிபதியாகி 2ல இருக்கும்போது 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அவர் 2ஆம் வீட்டுல கேதுவோடு இருக்கும்போது லாபத்தை அதீதமாக கொடுப்பார். ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு லாபங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல அமைப்புல மாற்று கருத்துக்களே கிடையாது. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பணத்துல வெளியே கொடுத்துருப்பீங்க. ஆனா அந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது ஓரளவுக்கு பணத்தை மறுபடியும் திரும்பி வாங்கி உங்களுடைய தேவைகளை செய்யக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். கடக ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் 3ஆம் வீட்டிலேயே ஆட்சி உச்சம் பலம் பெற்று இருக்கிறார். அதற்கு மேல 16ஆம் தேதிக்கு மேல 4ஆம் வீட்டு